வேலை செய்யாது. அவர் தான் உள்ள விட்டு தொதுப்புள்ள. இவர் கையில 50 கோடியை கொடுத்தாலும் யாராவது வந்து அழுகிறான்னு வைங்களே, உணர்வோடு வளர்க்கப்பட்டால் எப்பயுமே அழுக கண்ணீர் சிரிப்புண்டா அவருக்கு அந்த மாதிரி ரைட் பிரெயினர் சொல்லுவாங்க, வலது மூலக்காரர். அவர் என்ன பண்ணிடுவாரு, 4 பேர் வந்து அழுது கேட்டா ஏமாந்து அத்தனையும் கொடுத்துருவார். அப்ப இவருக்கு வலது மூலக்காரராக இருந்தால் ஒன்றுமே படிக்கல, அன்பு பாசம் மட்டும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு, இடது மூளை இல்ல. நீங்கள் அவருக்கு லட்சம் கொடுத்தாலும் அவர் நடுத்தெருவுக்கு வந்துடுவார். இடது மூலக்காரராக இருந்தா, அவர் இடது மூலக்காரராக இருந்தா பெத்த தாய்க்கே கணக்கு பார்ப்பார். இங்க சொன்னாங்க வந்து, அதாவது இந்தியா மக்கள் நிறைய இருக்கிறாங்க என்றாலும் நம்ம எங்க இலங்கை நாட்டு சில உதாரணங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. இலங்கையில ஒரு கவிதை சொல்லுவாங்க. அதாவது ஒரு தாயிட்ட போய் ஒரு புள்ள, தாய் போய் புள்ளைகிட்ட கேட்டாமா, மகன் எனக்கு வந்து ஏதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வாழ்வாதாரம் ஏதாவது தாண்டு. மகன் அளந்து பார்த்து எண்ணி போட்டு சரியா கணக்குல புட்டுங்கி கொடுத்தானாம். அவன் சொன்னாவான் சிங்கள மொழியில, அந்த கவிதை இருக்கு, நான் தமிழ்ல சொல்றேன். மெனலாத பொத்தியே மானும் பட்ட கிரிது உண்ணே, உனக்கு என்னடா அளந்து பார்த்து லிட்டர் மில்லிட்டர் கணக்குலயே நான் பால் தந்தேன், அழுக பால் தந்தேன், இப்ப நீ எனக்கு புடுங்கி போடுறாய் அப்படின்றாங்க. அது என்னண்டா, இது லாஜிக்கல் பிரெயின் ஓவர் ஆச்சுன்னு வைங்க, எப்ப பார்த்தாலும் கணக்காது இது ஓவரா போச்சுன்னு வைங்க, அவனுக்கு அன்பு பாசமே இருக்காது, இது அப்படியே ஷட் டவுன் ஆகிரும். இப்ப இவனுக்கு என்ன விளங்கும்டா, ஓ எவ்வளவு லாபம், பாப்பா எவ்வளவுக்கு விற்கலாம், அவன் யோசிப்பாங்க, எவ்வளவுக்கு கொடுக்கலாம், இது என்ன பண்ணலாம் என்று கணக்கு போடுவான். இதுதான் இடது மூலக்காரர், அன்பு பாசமே இருக்காது. இந்த ரெண்டும் பேலன்ஸ் பண்ணணும். இந்த ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்டா, உங்க பிள்ளைய வீட்டுல வச்சா பேலன்ஸ் ஆகாது, இதையும் கொடுக்கணும் அதையும் கொடுக்கணும். இது ஹிஸ்டரி என்ற ஒரு பாடம் எதுக்கு போட்டாங்க தெரியுமா, இந்த ரைட் பிரெயினை டெவலப் பண்ணணும்டா, உணர்வா பேசணும் தெரியுமா, நாயகம் ஸல்லல்லாஹு அப்படி பேசணுமா. இவன் ஹிஸ்டரி பாடத்துக்கு வர்றவரை கொட்டாய் விட்டு தான் வருவார், அவருக்கு அதை படிச்சு கொடுக்கறதுல ஒரு வெறுப்பு. அப்ப என்ன நடக்கும், வலது மூளை டெவலப் ஆகாது. சமூக கல்வின்னு ஒரு பாடம் இருக்கும், சமுதாயத்தில் எப்படி நடக்கிறது, சமூகத்தில் எந்த மாதிரி, அந்த பாடத்தை பிள்ளைகள் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா வலது மூளையில ஒரு பாடம் செய்கிற நேரம் அதில் ஒரு நயம் இருக்கணும், ரிசைட்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது பேசுற நேரத்தில் நான் சும்மா இப்படி இருந்துட்டு பேசினேன்னு வைங்க, அது வேற பேச்சு, லாஜிக்கல் பேச்சு. நான் லாஜிக்கா பேசுறேன்னா நான் இப்படி பேசக்கூடாது, ரொம்ப அமைதியாகி கட்டம் கட்டமா பிரிச்சு மெல்ல பேசணும், அது லாஜிக். ஆனா இமோஷனா பேசுற நேரம் நான் அப்படி பேசக்கூடாது, நீட்டமா பேசிட்டே போகணும். அது ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்குது அன்பு சகோதரர்களே. அதனால அந்த சார் வந்து படிச்சு கொடுக்க வேண்டிய ஸ்டைல் வேற, அந்த ஸ்டைலே இல்லை. அவ பிள்ளைகளுக்கு என்ன செய்யறாங்கன்னா, வலது மூளை டெவலப் போதாது, இடது மூளை, அதுக்கு போட்ட பாடம் தான் மேத்ஸ் சயின்ஸ். இது என்ன பண்ணும், போட்டு போட்டு சிந்திச்சுட்டே இருப்பாங்க. அவங்க கணக்கு கொடுக்க கொடுக்க மைண்ட் மசில்ஸ் வைப்ரேஷன் தெரப்பி MMVT, இந்த பிரெயின்ல உள்ள செல்ஸ் எல்லாம் வைப்ரேட் ஆகும். அப்படி ஆகுற நேரம் பிரெயின் டெவலப் ஆகும். சோ இடது மூளை டெவலப் பண்ணணும்னா 10 கணக்கு கொடுக்கணும், 1000 கணக்கு கொடுக்கணும். இது செய்யற நேரம் எல்லாம் டெவலப் ஆகும். இப்ப படிச்சது கூட்டல் கழித்தல் பெருக்கல் பிரித்தல் தான், ஆனா கணக்கு போட்டு சொல்லுவார். என்ன சொல்லுவார், இந்த பில்டிங் இப்படி கட்டினா இது அசையாது. நான் கேட்கிறேன், உலகத்துல எல்லாம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு பாஸ் இருந்திருப்பார் உலகத்தில், இவர் தான் ஃபர்ஸ்ட் பாஸ் வைங்களேன், கான்ட்ராக்ட் செய்யற ஒரு ஆள், அவருக்கு மேல் மாடி கெட்ட தெரியாது. அவர்கிட்ட படிச்ச ஒரு அடுத்த பாஸ் அவர்கிட்ட படிச்சிருக்கணுமா இல்லையா, அவர்கிட்ட படிச்சவருக்கு கட்டிடம் கட்டுகிற நேரம் அந்த மேல் மாடிலாம் போட தெரியுது. ஆசானுக்கு தெரியாதது மாணவனுக்கு எப்படி தெரியுது? அப்ப ஃபர்ஸ்டுக்கு வந்தவருக்கு எல்லாம் தெரியும்னா 110 தட்டு அப்ப வந்திருக்கணும். இந்த துபாயில கட்டது அப்ப கட்டணும். அப்ப உள்ளவனுக்கு கல்லு கோயில போய் இருக்கதான் தெரியுது. அதுக்கு பிறகுதான் மெல்ல மெல்ல விவசாயம் செய்யறார்கள், மெல்ல மெல்ல வீடு கட்டுறாங்க. அப்ப அந்த காலத்து அந்த படிக்கிற மாணவன், அதுக்கு அடுத்த ஜெனரேஷன், அவரை விட இவர் படிக்கிறார் கூடுதலா, அவர்கிட்ட படிக்கிறார், ஆனால் கூட விளங்குறார். இந்த மூளையோட தன்மை என்னண்டா, நான் பேசுவேன், என்கிட்ட கேட்கிற ஒரு ஆள் அதை விட பேசுவார், அவர்கிட்ட படிக்கிறோம் அதை விட பேசுவார். அவங்க பிரெயினுக்கு எப்படி இது போய் உள்ள போய் டெவலப் பண்ணி வெளியே கக்குமோ
அதனாலதான் வந்த கேன்சரை பத்தி சொன்ன டாக்டர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரா? நேத்து ஆய்வு நடக்கும், நாளைக்கு மறுநாள் ஆய்வு நடக்கும். ஆசானுக்கு தெரியாதது மாணவனுக்கு தெரிஞ்சிடும். அவர் சார் படிச்சு கொடுத்திருப்பாரு எய்ட்ஸ பத்தி. இப்போ அவட்ட படிச்ச மாணவன் அவரை மிஞ்சுற அளவுக்கு எய்ட்ஸ பத்தி பேசுவார். இந்த பிரெயின் எப்படின்னா டெவலப் ஆகிட்டே இருக்கும். நீங்க போட 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 வெளியே கக்கிட்டே இருக்கு. அதனாலதான் ஆரம்பத்தில் கண்டுபிடிச்ச போன் சைக்கிள் மாதிரி இருக்கும், இவ்வளவு பெருசு. அப்ப ஒரு போனை வச்சு அதை தூக்குறதே 1.5 கிலோ பாரம். அதுல ஹலோன்னு சொன்னா பெரிய பெருமை இலங்கையில. இப்ப யாராவது அந்த போனை தூக்கிட்டு போனா சிரிப்பான், இந்த பாரு சைஸ். இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்லிம்மா இப்ப இருக்கணுமா. இப்ப டப் வந்தது அது வேற விஷயம். அப்ப என்ன சாப்டர்னா உண்மையான ஃபேக்ட் அதான். அதாவது வேர்ல்டு டெவலப் ஆகிற நேரம் இந்த பிரெயின் என்ன செய்யும், ஆசானை விட மாணவனுக்கு பல விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிடும். இந்த பிரெயின் டெவலப் ஆகணும். இதனாலதான் அவங்க பிள்ளை ஸ்கூல் போறாங்க. அதை முதல்ல புரியுங்க. அவங்க எவ்வளவுக்கு படிக்கிறாங்களோ அவ்வளவுக்கு இந்த பிரெயின் டெவலப் ஆகும். அவர் ஒரு டிசிஷன் மேக்கர். அவர் அவர் ஒரு ஃபேமிலி. அதாவது நீங்க அவர் கல்யாணம் திருமணம் முடிச்சு கொடுக்க போறீங்க, அவர் ஒழுங்கா டிசிஷன் மேக் பண்ணணும். அவர் சரியான டிசிஷன் எடுக்கணும். அப்படி எடுக்கணும்டா கல்வியை கொடுங்கன்றாங்களே, அதை கொடுத்தால் ஒழுங்கா கணக்கு போட்டு அன்பையும் போடும், பாசத்தையும் போடும், கணக்கையும் போடும், எல்லாம் போடும். அமெரிக்கால உள்ளவனுக்கு லெஃப்ட் பிரெயின் டெவலப் ஆயிட்டு ரொம்ப கூடையா. நான் சொன்னேனே நேத்து ஒரு பாட்டு தான் சொன்னேன். மத்த பாதி அவனுக்கு என்ன இல்ல, அன்பு பாசம் அரவணைப்பு அதெல்லாம் ரொம்ப கம்மி ஆயிட்டு. அதனால வைஃபை சந்திச்சுட்டு ரெஸ்டாரண்ட்ல ஓ நீ எங்க போறீங்கன்னு கேட்பான். அவனுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நான் ஸ்ரீலங்கா போறேன், நீ சிங்கப்பூர் போறன்ற மாதிரி பிரிஞ்சு போயிருவாங்க. அவங்கள்ட்ட அன்பு பாசங்கள் அந்த குடும்பத்தோட நாங்க இப்ப போவோம், வாங்க விருந்தாளியை சந்திக்க போவோம், அங்க போவோம், எங்க சாட்சி வீட்டுக்கு போவோம், பெரியம்மா வீட்டுக்கு போவோம் என்பதெல்லாம் இலங்கையில் இந்தியாவில் காணுவதெல்லாம் அமெரிக்கால பார்க்க இயலாது. சாட்சி பெரியம்மாவை பார்ப்பதற்கு அவனுக்கு நேரம் இல்லை. ஏனென்றா அவன் லெஃப்ட் பிரெயின் டெவலப் ஆகிட்டு. அதனால போட 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 நாளைக்கு இன்னொன்று கண்டுபிடிப்பான், அது மறுநாள் இன்னொன்று கண்டுபிடிப்பான். கண்டுபிடிச்சு அத்தனையும் பிரெயினால வர்றது. சோ பேலன்ஸா இந்த பிரெயினை டெவலப் பண்ணணும். அதனால இது ஓவரா டியூன் பண்ணினா இன்னும் கூட படிச்சு பைத்தியமா போயிருவோம். அப்ப அளவு கடந்தும் இதை போடக்கூடாது, எல்லாம் கணக்க செய்யணும். சோ இதை எப்படி ஆரம்பிக்கிறது? ரொம்ப சிம்பிளான வே. அதாவது இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்த முறையில உளவியல் பேசுது. என்ன சொல்லுது? உங்க புள்ள வெறும் பிளாங்கா வருகுது, இந்த ரைட் பிரெயினை லெஃப்ட் பிரெயினை டெவலப் பண்ணணும். இப்ப நான் போறேன் ஏர்லி சைல்ட்ஹுட், சின்ன பிள்ளைகள் ஏர்லி சைல்ட்ஹுட், கொஞ்சம் பெருசாகிற நேரம் லேட்டர் சைல்ட்ஹுட், அதுக்கு பிறகு அடாலசன்ஸ், அப்புறம் அடல்ட்ஹுட், இப்படி பருவங்கள் மாறும்.